ஒரு நகரம் உறங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் சில நிமிடங்களில் அது போர்க்களமாக மாறப்போகிறது என்று யாருக்கும் தெரியவில்லை. 2008 நவம்பர் 26 இரவு மும்பையின் பல இடங்களில் திடீரென துப்பாக்கி சத்தம் ஒலிக்க ஆரம்பித்தது. CST ரயில் நிலையம், தாஜ் ஹோட்டல், ஓபராய் எல்லா இடங்களிலும் ஒரே குழப்பம். பொதுமக்கள் ஓடினார்கள், மறைந்தார்கள். ஆனால் உதவி இன்னும் வரவில்லை. இந்த நேரத்தில் நாட்டின் மிக திறமையான கவுண்டர் டெரர் போர்ஸான NSG தயார் நிலையில் இருந்தது. ஆனால் ஒரு முக்கியமான முடிவு அவர்களை உடனே அனுப்பவில்லை. ஏன்? NSG டெல்லியில் இருந்தது. விமானம் ஏற்பாடு செய்ய அனுமதி பெற பிரஷியஸ் ஹவர்ஸ் கழிந்தது. அந்த சில மணி நேரம் அட்டாக்கர்ஸுக்கு முழு சுதந்திரம் கொடுத்தது. அவர்கள் இடம் மாறினார்கள், ஹாஸ்டேஜஸ் எடுத்தார்கள், இன்னும் பல உயிர்களை ஆபத்தில் தள்ளினார்கள். இந்த டிலே ஒரு சாதாரண லாஜிஸ்டிக்ஸ் பிரச்சனை அல்ல, அது ஒரு கோவர்ட் டிசிஷன் கேப். அந்த நேரத்தில் எடுக்கப்பட்ட மெதுவான முடிவுகள் நிலைமையை கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு பெரிதாக்கின. இறுதியில் NSG வந்தபோது அவர்கள் போராடியது ஒரு அட்டாக்குக்கு எதிராக மட்டுமில்லை, ஏற்கனவே பல உயிர்களை இழந்த ஒரு நகரத்தின் வலிக்கு எதிராகவும். சில நேரங்களில் ஒரு குண்டை வெடிப்பதற்கு முன் ஒரு முடிவு தாமதமாகும் போதுதான் அதிக உயிர்கள் மாய்கின்றன.